character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, இனிய மாலை வணக்கம். கடந்த வகுப்பில் இனிக்கும் இலக்கணம் 4 வகை பொருத்தங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பில் 4 வகை பொருத்தங்களுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். கடந்த வகுப்பில் நடத்தப்பட்ட 4 வகை பொருத்தங்களுடைய தொடர்பணிகளை நீங்கள் படித்து இருப்பீங்கன்னு நம்புகின்றேன். இப்போ 4 வகை பொருத்தங்கள் மாணவ செல்வங்களே, இப்போ நாம் பார்க்கும் தலைப்பு பால் பாகுபாடு. பால் என்பது 5ஆக பிரிப்பார்கள். ஆண்பால், பெண்பால், படர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். தமிழில் பால் பகுப்பு இலக்கண அடிப்படையே அமைந்துள்ளது. அப்ப என்ன சொல்லுவதானா, தாய்மொழி தமிழ் மொழியில் நாம் இலக்கணத்தை பால் பகுப்பு என்ற முறையில் சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. தன்மை, முன்னிலை. தன்மை என்பது அதாவது பேசுபவனை குறிப்பதுதான் தன்மை. முன்னிலை என்பது தான் பேசும்போது தனக்கு முன்னால் இருப்பதுதான் முன்னிலை. தன்மை நான், தான். முன்னிலை நீ, நீது. இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வரும். அப்ப என்ன சொல்லலாம்னா, தன்மை முன்னிலை இடத்தை தவிர தமிழில் உள்ள பெயர்கள் படர்க்க இடத்தில் வரும். அப்ப படர்க்கு என்பதுதான் தன்மையும் முன்னிலை இல்லாமல், அதாவது அவன் அவர் சொல்வார், அங்கே விளையாடுவது யார், படர்க்க இடத்தில் வரும். பயனிலை விகுதிகளாக ஆண், ஆள், ஆர். திருப்பி ஆண், ஆள், ஆர். இப்ப ஆண்னா நம்முடைய ஆண்பாலை குறிக்கும், ஆள் என்று பெண்பாலை குறிக்கும், ஆர் என்று பலர்பாலை குறிக்கும். அது அது என்பது ஒன்றன்பால், அன் என்பது பலவின்பால். அப்ப முதலியவை பால் பகுப்பை காட்டுகின்றன. பழந்தமிழின் ஐம்பால்கள். பழந்தமிழ் என்பது பண்புத்துறை. ஐம்பால்கள் என்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். பலர்பால். இப்ப இந்த பாலை ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூன்றும் உயர்தினையை குறிக்கும். ஒன்றன்பால், பலவின்பால் என்பது அகினை குறிக்கும். பலர்பால் சொல் பன்மையிலும். பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள். உயர்வு கருது சில வேலைகளில் ஒருமையில் வந்துள்ளன. என்ன சொல்றாங்கன்னா, பலர்பால் என்பது ஆண்பாலை குறிக்கும், பெண்பாலை குறிக்கும். இது பன்மை என்ற பொருள், அதாவது பல பொருள்கள் இது பயன்படுத்தப்படுவார்கள். ஆனால் சில வேலைகளில் ஒருமை பொருள்களிலும் பலர்பாலை பயன்படுத்துவது உண்டு என்ற வழக்கம் இருக்குது என்று யார் சொல்றாங்க? தொல்காப்பியர். மாணவர், மாணவர் வந்தனர் பன்மை. ஆசிரியர் வந்தால் ஒருமை. இப்ப மாணவர் வந்தனர். இப்ப நாம் பார்ப்பது முழுக்க முழுக்க பலர்பால். பலர்பால் எப்படின்னா ஆண்பாலை குறிக்கும், பெண்பாலை குறிக்கும். அப்ப இது பெரும்பாலும் பன்மை மட்டும்தான் வரும். சில இடங்களில் ஒருமையில் பயன்படுத்துவார் என்று சொல்வது தொல்காப்பியர். மாணவர் வந்தனர். இப்ப வந்தனர் என்பது பன்மை என்ற பொருளை உணர்த்துகிறது. ஆசிரியர் வந்தார். ஆசிரியர் வந்தார் ஒருவர் தான். ஆசிரியர் பெருமக்கள் வந்தனர் கேட்டால் பன்மை. ஆசிரியர் வந்தார் சொல்வது ஒருமை என்னும் பொருளை குறிக்கிறது.
இக்கால தலைமுறை நம்ம காலத்தை மூன்றால் பிரித்தால் முதல் காலம் இடைக்காலம் தற்காலம். இக்கால தமிழில் பலர்பாலை குறிப்பிட்டு பலர்பால் என்பது ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும். உணர்த்தும் சொல் பன்மை போன்று உணர்த்தாமல் ஒருமை போன்று மட்டுமே உணர்த்துகிறது. என்ன சொல்லுறாங்கன்னா தமிழ் பலர்பால் உணர்த்தும் சொல் பன்மை போன்று உணர்த்தாமல் ஒருமை. அப்ப தமிழ்ல பலர்பால் என்னும் சொல்லானது பன்மை போன்று உணர்த்தாது ஒருமை என்னும் போதுதான் உணர்த்தும் என்று சொல்லப்படுகிறது. பன்மை போது உணர்த்துவதற்கு கல் என்று நீதி பெற்றுள்ளது. இப்ப நல்லா குறிப்பிட்டுங்க, பலர்பால் என்பது ஆண்பால் பெண்பால். இந்த பால் பெரும்பாலும் பன்மை பொருளை உணர்த்தாது ஒருமை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். அதனுடைய டிகிரி பார்த்து கல். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வீடு வீடுகள், மலர் மலர்கள், ஆடு ஆடுகள், மாடு மாடுகள், மாணவன் மாணவர்கள். அப்ப கல் என்று நீதி பெற்று வந்தால் அது பன்மை என்னும் பொருளை உணர்த்தும். அவர் வந்தார் ஒருமை. அப்ப அவர் வந்தார்னா அறுவர், அது என்பது பலர்பால். அப்ப இதுல ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும் அது ஒருமை என்னும் பொருளை காண்பிக்கின்றன. அவர்கள் வந்தார்கள். இப்ப அவர்கள் என்பது அதாவது மனச்செல்வங்களே நம்முடைய சொல்முறை இறுதியில விகித கல் என்று வந்தால் அது பன்மை. அவர்கள் வந்தார்கள் என்பது விகிதி கல் என்று செய்வதால் இதன் பெயர் பன்மை. தமிழில் உயர்திரையில் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் உரிய பொது பெயர்கள் உண்டு. என்ன சொல்றாங்கன்னா தமிழில் உயர்திரையில் வந்து ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் ஒரு சில பொது பெயர்கள் இருக்கு. இப்பெயர்கள் தொடர்களில் இப்ப என்ன சொல்றாங்கன்னா உயர்திரையில் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொது பெயர்கள் அதாவது பொதுவாக பேசப்படுகிறது. அமையும் போது வினைமுற்றை பொறுத்தே பால் அறியப்படுகிறது. என்னன்னா உயர்திரை பொருள்ல ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவாக சில பெயர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த பால் இது ஆண்பாளா இது பெண்பாளா என்ற அந்த பால்களை வைத்துக் கொண்டுதான் நாம் அறிய முடியும் என்று தொல்காப்பியர் கூறினார். சான்றாக தங்கமணி பாடினான், தங்கமணி பாடினான். பாருங்க, தங்கமணி தங்கமணி பாடினான் பாடினான். இப்ப உயர்தினை தங்கமணி உயர்தினை தங்கமணி உயர்தினை இது பலர்பால். இது ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும். நம்ம பெரும்பாலும் ஒரு சில பாரதி சொல்லுவாங்க. பாரதி என்பது ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும். இப்ப இனியன் ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும். தங்கமணி தங்கமணி என்பது உயர்தினை. இது ஆண்பாலை குறிக்கும் பெண்பாலை குறிக்கும். ஆனால் வினைமுற்று பாடினான் பாடினான் என்பது இங்க பாட என்பது ஆண் குறிக்கும். இங்க பாடினால் என்பது ஆள் குறிக்கிறது. அப்ப வினைமுற்றினுடைய பாலை நாம் பார்க்கணும். வினைமுற்றுடைய பாலை நாம் பார்க்கும்போது பாடினான் என்பது ஆண். அப்ப ஆண் குறிப்பதால் இது ஆண்பால். பாடினான் என்பது வினைமுற்றுடைய பால், ஆள் குறிப்பதால் இது பெண்பால். அப்ப முதல் சான்று தங்கமணி பாடினானா இது உயர்தினை ஆண்பால். தங்கமணி பாடின என்பது உயர்தினை பெண்பால். பால் காட்டும் விகுதிகள் இன்றியும் உயர்தினை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்கின்றன. அப்ப உயர்தினை பெயர்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக அமையும். எல்லாம் குறிப்பிட்டுங்க, பொதுவாக அமையும். அந்த சொல்லுடைய பெயர் சொல்லுக்கு அடுத்த வினைமுற்று, அந்த வினைமுற்றுகளை நம் பால் விகுதியை பார்ப்போம். பால் விகுதியை பார்த்து இது ஆண்பாலா பெண்பாலா என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். சான்றாக சான்று பாருங்க, ஆண் பெண், அப்பா அம்மா,
இப்ப ஆண் சொல்றாங்க ஆண்பால், பெண் சொல்றது பெண்பால். அப்பா அம்மா, அப்பா என்பது எது குறிக்கும்? ஆண்பால். அம்மா என்பது பெண்பால். இது உயர்திணை பொதுப்பெயர். தம்பி அது இனமான தங்கை. தம்பி தங்கை, தம்பி என்பது உயர்திணை ஆண்பால். அது இனமான தங்கை என்பது உயர்திணை பெண்பால். தந்தை தாய், தந்தைக்கு அடுத்த எதிர்ச்சொல் தாய். தந்தை என்பது உயர்திணை ஆண்பால், தாய் என்பது உயர்திணை பெண்பால். அப்ப என்ன சொல்லலாம்னா உயர்திணை பெயர்களில் பலர்பால்களில் ஆண்பாலும் பெண்பாலும் பொதுவாக அமையும் விகிதியை பார்த்து இது ஆண்பாலா பெண்பால் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அடுத்தபடியாக அக்ரிணை எழுவாய் பெயர் சொல். அக்ரிணை எழுவாயில் ஆண் பெண் வகுப்பு முறை மரபு இருந்தாலும் வினைமூற்றில் அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் விதி இல்லை. என்ன சொல்றா அக்ரிணை இப்ப மாடு வேகமா ஓடியது. அப்ப மாடு என்பது எழுவாய். என்ன எழுவாய்னா அக்ரிணை எழுவாய். இது ஆண் பெண். அப்ப மாடு வேகமாக ஓடியது, பசுமாடு பால் கறந்தது. அப்படின்னா நம்ம ஆண் பெண். இப்ப சொல்லுவாங்க மாடு பார்த்தா காளை பசு, காளை மாடுனா ஆண், பசுமான பெண். அப்ப காளை மாடு வயலில் ஊதுது, பசுமாடு பால் கறந்தது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா காளை மாடு பசுமாடு அந்த வினைமுற்று பார்க்கும்போது காளை மாடு ஆண்பாலை குறிக்கும், பசுமாடு பெண்பாலை குறிக்கும். பசுமாடு பால் கறந்தால் பெண்பாலை குறிக்கும். ஆண் பெண் பகுப்பும மரபில் இருந்தாலும் அகிலை பெயரில் ஆண்பால் என்றும் பெண்பால் என்றும் மரபில் இருந்தாலும் கூட அவற்றை வேறுபடுத்தும் பால் காட்டும் இது ஆண்பாலா பெண்பாலா என்னும் தீர்வு இல்லை. அப்ப என்ன சொல்றாங்கன்னா அகிலை என்ற ஆண்பால் பெண்பால் என்ற மரபுடன் சொன்னால் கூட ஆனால் இது ஆண்பால் தான் இது பெண்பால் தான் என்று வேறுபடுத்தும் விகிதிகள் தற்போது இல்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். எனவே ஒருமை பன்மை அடிப்படையிலே ஒன்றன்பால் பலவின்பால் என அறியப்படுகிறது. அப்ப பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது உயர்நிலை. ஒன்றன்பால் பலவின்பால் அகிலை. ஒன்றன்பால் ஒரு பொருளை குறிக்கும், பலவின்பால் பல பொருளை குறிக்கும். எடுத்துக்காட்டு மாடு வயலில் மேய்ந்தது, மாடுகள் வயல் மேய்ந்தன. அப்ப மாடு என்று ஒருமை, மேய்ந்தது அப்ப தூ வந்தால் ஒருமை. மாடுகள் வயல் மேய்ந்தன. கல்லொருப்பு அதாவது பன்மை. பன்மை அடிப்படை ஒன்றன்பால். பலவின்பால்னா மாடு ஒன்றன்பால், மாடுகள் பலவின்பால். ஆடு ஒன்றன்பால், ஆடுகள் பலவின்பால். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூ பூத்தது என்பது ஒன்றன்பால். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூக்கள் பூத்ததுனா பலவின்பால். அப்ப அகில எழுவாய் ஆண் பெண் என்ற பகுப்புமுறை நமக்கு தற்போது கிடையாது. நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றன்பால் பலவின்பால் என்ற அடிப்படையில் தான் அகிலையில் பால் பகுப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். காலை ஊதது மலைச்செல்வங்களை வெளிப்படுத்துங்க. காலை ஊதது பசு பால் காலை ஊதது. இப்ப அகிலை சொல். காலை என்பது எழுவாய், பசு என்பது எழுவாய். ஓகேங்களா? காலை ஊததுன்னா காலைனா ஆண், பசுனா பெண். அப்ப காளை மாடு வயல் ஊதுகிறது, பசு மாடு பால் தந்தது. அப்ப காளை என்பது ஆண்பாலை குறிக்கும், அகிலை ஆண்பால். பசு என்பது அகிலை பெண்பால். அப்ப நாம் எப்படி என்றால் காளை பசு சொல்லும் போது அவருடைய போக்கிய தன்மையை விகிதியை கண்டுபிடித்துதான் இது ஆண்பாலா பெண்பாலா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஆகிய தொடர்களில் காலை ஆண்பாலாகவும்
பசு பெண்பாலாகவும் உள்ளன. அப்ப காளை ஆண்பாலாகவும் பசு பெண்பாலாகவும் உள்ளன. ஆனால் வினைமுற்று உழுதது தந்தது. வினைமுற்று பால் பாகுபாட்டிற்குரிய விகிதிகளை பெறாமல் ஒன்றன்பால் விகிதி பெற்று முடிந்துள்ளது. என்ன சொன்னா உழுதது தந்தது என்பது வினைமுற்றை குறிக்காமல் பால் காட்டும் ஒன்றன்பால் விகிதி. கால உழுததுனா ஒரு மாடு குடிக்கிறது, பசு பால் தந்ததுன்னா ஒரு மாடு ஒன்றன்பால் உணர்த்துகிறது. அந்த விகிதியானது காலை பசி என்பது ஒன்றன்பால் விகிதி பெற்று முடித்துள்ளது. இது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இல்லாதால் இதற்கு பெயர் ஒன்றன்பால் விகிதி. தற்காலத்தில் அகினை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. தற்காலத்தில் அகினை எழுவாய் மாற்றம் அடைந்துள்ளது. மாநிலத்தில் பெண்பாலை குறிக்க மாநிலம் சொல்லும் ஆண்பால் பெண்பால். மாநிலத்தில் பெண்பாலை குறிக்க பசுமாடு இருக்கும், ஆண்பாலை குறிக்க காளை மாடு என சொற்கள் வழங்கப்படும். என்ன சொல்றாங்க? தற்காலத்தில் அகினை எழுவாயில பெண் மாட்டினத்துல பெண்பாலை குறிக்க பசுமாடு இருக்கும், ஆண்பாலை குறிக்க காளை மாடு எருது என்பதை நாம் இப்போது தற்காலத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். பிற விலங்குகள் இப்ப நான் பார்த்தது மாடு குழுவாகும். பிற விலங்குகளை குறிக்கையில் ஆண் குரங்கு பெண் குரங்கு எனவும் எழுவாய் பொது பெயருடன் ஆண் பெண் என்னும் பால் பாகுபாட்டு பெயரும் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. ஆண் குரங்கு என்பது ஆண்பால், பெண் குரங்கு பெண்பால். இப்ப ஆண் குரங்கு பெண் குரங்கு எழுவாய் இரண்டும் பொது பெயர். ஏன்னா குரங்கு என்பது பொது பெயர். ஆனா என்ன பால் காமிக்கிறது என்றால் ஆண்பாலை பெண்பால். அப்ப ஆண்பால் பெண்பால் என்னும் பால் பாகுபாட்டு பெயர்கள் முன் சேர்த்து வழங்கப்படுகின்றன. அப்ப எழுவாய் ஆண் குரங்கு பெண் குரங்கு, ஆண்னா ஆண்பால் பெண்ணா பெண்பால். அப்ப எழுவாய் பால் பாகுபாட்டை உணர்த்தி கொண்டுதான் நாம் நம்முடைய பெயர்களை அடிப்படை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக எண் பாகுபாடு. எண் என்பது ஒருமை பன்மை. எண் என்பது ஒருமை பன்மை. இக்கால தமிழில் உயர்நிலை பன்மை பன்மை விதி பெற்று வருகிறது. என்னா ஒருமை பன்மை. ஒருமைனா ஒரு பொருள் குறிக்கும், பன்மைனா பல பொருள். இந்த காலத்தில் உயர்நிலையில பன்மை பெயர்கள் பன்மை விதி பெற்று வருகின்றன. பன்மை பெயர்கள் பன்மை விதி பெற்று வருகின்றன. இப்ப என்னன்னா மாணவர்கள். அப்ப பன்மை விதி பெற்று வருவதால் எண் பாகுபாடு. இரண்டு மனிதர்கள் அகினை பன்மை பெயர்கள் பன்மை விதி பெறுவது கட்டாயமில்லை. இரண்டு மனிதர்கள் சொல்றாங்க, இது அகினை பன்மை பெயர்கள், இது அகினை பன்மை பெயர்கள் பன்மை விதி பெறுவது கட்டாயமில்லை. அப்ப என்ன சொன்னா பன்மை விதியை அவங்க பெற வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இரண்டு மனிதர்கள் அது இருக்காங்க. 10 தேங்காய், இவற்றை 10 தேங்காய்கள் என்று எழுதுவதில்லை. அவங்க 10 என்று எண்ணிக்கை குறிக்கிறது. தேங்காய்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 10 தேங்காய்கள் என்று கல் என்னும் விகுதி பன்மை பெற வேண்டிய அவசியம் இல்லை. கல் என்னும் விகுதி பன்மை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இக்கால தமிழில் அகினை பன்மைக்கென
தனி வினைமுற்றுகள் இல்லை. அதாவது இந்த காலத்தில் தமிழில் அகினை பன்மைங்கிற தனி விதி கிடையாது. பன்மைனா ஒரு பொருளுக்கு மேற்பட்ட, இரண்டு பொருளுக்கு, அந்த இரண்டு பொருள்களுக்கும் தனி விதி என்பது தற்காலத்தில் அகினை பயன்படுத்தப்படவில்லை. ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே வெளிப்படுகிறது. அப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல அகினை விகிதிகளில் பன்மை வினைமுற்று காண்பிக்கப்படவில்லை. ஆனால் ஒருமை பன்மை வேறுபாடுகள் நாம் எங்க பார்க்கணும்னா எழுவாயில பார்க்கணும். ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயில பார்க்க வேண்டும். இங்க சான்று பார்க்க, ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது. இப்ப ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்ததுன்னா இது ஒருமை. தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றிதான். ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது. இப்ப ஒரு மரம் ஒரு எண்ணிக்கை, 10னா பன்மை குறிக்கும். 10 மரங்கள் விழுந்தன வரும். ஆனா உலகத்துல ஒரு மரம் விழுந்தது, 10 மரம் விழுந்தது, ஒருமை வருமா பன்மை வருமா நமக்குள்ள ஒரு குழப்பம். எனக்கு பேச்சு வழக்கு. ஆனால் ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்கள் இது ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பற்றார்கள். ஒன்று ஒவ்வொரு, ஒன்று ஒவ்வொருனா ஒன்னா ஒரு பொருள், ஒவ்வொருனா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் தான் ஒவ்வொரு என்று கூறப்படுகிறார்கள். எழுத்திலும் காணப்படுகின்றன. ஒருமைனா ஒரு பொருள், பன்மைனா பல பொருள் பற்றிய குழப்பங்கள் ஒன்று ஒவ்வொரு என்னும் சொல்லை பட்டாக்க. ஒன்றுனா ஒரு பொருள், ஒவ்வொருனா பன்மை குறிக்கும். ஒவ்வொரு வீடுகளிலும் குறிப்பிட்டுங்க, ஒன்றுனா ஒரு பொருள், ஒவ்வொருனா பன்மை. ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது போன்ற தொடர்களை பேசவும் எழுதவும் காண்கிறோம். அப்ப ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது. இப்ப வீடுகளில் என்பதுனா பன்மை குறிக்கும். நம்ம என்ன பண்றோங்க, பேச்சு வழக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்த. ஒவ்வொரு வீடுகளில் நூலகம் உள்ளது என்பது பேச்சு வழக்கு நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு வீட்டிலும், ஆனா எப்படி வரணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. அப்ப வீடுகள் என்பது பன்மை, வீட்டில் என்பது ஒருமை. அப்ப ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. ஒவ்வொரு பள்ளியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அப்ப ஒவ்வொரு என்பது பன்மை குறிக்கும். பள்ளியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒவ்வொரு பள்ளியும் சுற்றுச்சூழல் என்ற பாதுகாப்பை மாணவ செல்வம் மத்தியில் சொல்லப்படுகிறார். மாணவர் தன்னுடைய இல்லங்கள் சொல்லும் போது தன்னுடைய பாரத திருநாடானது பசுமையான திருநாடாக இருக்கும் என்று சொல்வதுதான் எடுத்துக்காட்டு. என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். ஒவ்வொரு ஒருமை. அப்ப என்ன பண்ணணும், என்றே பேசவும் எழுதவும் வேண்டும். அப்ப ஒவ்வொரு என்பது ஒருமை. இடப்பாகுபாடு. இடம்னா தன்மை முன்னிலை படர்க்கை. இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூவகைப்படும். இடம் தன்மை முன்னிலை படர்க்கை என மூவகைப்படும். பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு வெளிப்படாது. இப்ப பெயர் சொற்களில் கந்தன், குப்புசாமி போன்ற பெயர் சொற்களில் தன்மை முன்னிலை படர்க்கை என்று நாம் சொல்ல முடியாது. அவன், அவள், அவர், அது, அவை முதலான பதிலீடு பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை என்பது பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலுமே வெளிப்படும். அப்ப இடம் தன்மை முன்னிலை படர்க்கை இட பாகுபாடு பெயர் சொற்களில் வெளிப்படைய காண்பிக்கப்படாது. ஆனால் பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுகளிலும் தான் வெளிப்படும். பேசுபவன் முன்னிருந்து கேட்பவன். அப்ப பேசுபவன் தன்மை, கேட்பவன் முன்னிலை.
பேசப்படுபவன் படற்கை அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய 3 முறை. அப்ப பேசுபவன் முன்னிருந்து, கேட்பவன் பேசப்படும் அல்லது பேசப்படும் பொருள் ஆகிய 3 முறையே தன்மை பேசுபவர், முன்னிலை கேட்பவர், தன்மையும் முன்னிலும் இல்லாதவர் யாருன்னா படற்கு என அழைக்கப்படும். தமிழில் தன்மையிலோ முன்னிலையிலோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டே தவிர ஆண்பால் பெண்பால் பாகுபாடு இல்லை. தமிழில் தன்மை முன்னிலை படற்கையில் ஒருமை பன்மை என்ற பாகுபாடு உண்டு. ஆனால் ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு இல்லை. சான்றாக நான் புத்தகம் கொடுத்தேன் என்னும் தொடரில் பேசியவர் ஒருவர் என்று கூற முடியுமே ஒழிய ஆனா பெண்ணா என்று கூற முடியாது. நல்ல கவனிங்க, குறிப்பிட்டுங்க. நான் புத்தகம் கொடுத்தேன், நான் தன்மை. அப்ப நான் புத்தகம் கொடுத்தேன்னா இதை பேசியவர் ஒருவர் என்று கூற முடியும். ஆனால் இவர் பேசியவர் ஆனா பெண்ணா என்று நம்மளால் சொல்ல முடியாது. முன்னிலையிலும் இவ்வாறே பால் பாகுபாட்டை அறிய முடியாது. பால் பாகுபாட்டில் ஆண் பெண் என்ற பாகுபாடு நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. தன்மை பன்மையில் உள்பாட்டு தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மை என இருவர் சொல்றாங்க. உளப்பாட்டு தன்மை பன்மை உளப்படுத்தா தன்மை பன்மை என 2 வகைப்படும் சொல்றாங்க. உளப்பாட்டு தன்மை உளப்படுத்தா தன்மை என 2 வகைப்படும். பேசுபவர் தன்மை முன்னிலையாளையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். என்ன சொல்றாங்கன்னா உளப்பாட்டு தன்மைனா பேசுபவர் தன்மை முன்னிலையை தன்னுடன் சேர்த்து கொண்டு, அதாவது இப்ப நான் பேசுகிறேன், நான் தான் தன்மை, நான் எனக்கு முன்னால் இருப்பதுதான் முன்னிலை. அப்ப தன்மை முன்னிலையை மையப்படுத்தி பேசுவதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். நாம் முயற்சி செய்வோம், உளப்பாட்டு தன்மை பன்மையாகும். நாம் என்பது முயற்சி செய்வோம் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை. இத்தொடரில் நாம் என்பது தன்மை முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கிறது. நாம் முயற்சி செய்வோம், நான் சொல்றேன், நாம் முயற்சி செய்வோம். யார் பார்த்து? முன்னிலை பார்த்து சொல்லுகிறேன். அப்ப நாம் என்பது தன்மையை குறிக்கிறது, முன்னிலையில் உள்ள அனைவரையும் குறிக்கும். நாம் அனைவரும் ஒன்று உழைத்தால் வாழ்க்கை வெற்றி பெறலாம் என்பதுதான் இதன் பொருள். பேசுபவர் முன்னிலையாளரை தவிர்த்து தன்மை, நான் பேசுகிறேன், முன்னிலை எனக்கு முன்னால் இருப்பது தவிர்த்து தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மையாகும். உளப்படுத்தா தன்மைனா நான் தன்மை பேசுபவன், கேட்பவர் முன்னிலை. அப்ப தன்மை பேசுபவர் முன்னிலையை மையப்படுத்தாமல் பேசுபவர் தான் உளப்படுத்தாத தன்மை பன்மை ஆகும். நாங்கள் முயற்சி செய்வோம், இது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள், அப்ப தன்மை என்பவர் முன்னிலையை மையப்படுத்தாமல் சொல்வதுதான் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் தமிழ் மொழியை பல்வேறு நிலையில் பல்வேறு நோக்கில் பயன்படுத்துகிறோம். நாம் தமிழ் மொழியை பல்வேறு கோணங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பழையவற்றை தவிர்ப்பதற்கும் புதியனவற்றை ஏற்பதற்கும், அதாவது பழையன கழிதல் புதியன புகுதல். அப்ப பழைய செய்திகளை தவிர்த்து புது செய்திகள் நாம் புகுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இடப்பாகுபாடு பயன்படுத்தப்படுகிறது. நாம் கைவினை இல்லை, கால ஓட்டத்தில் இலக்கண கூறுகளும் தம்மைக்காக புதுப்பித்துக் கொள்கின்றன.
பழைய கருத்து இருக்கிற புது கருத்தை உருவாக்க வேண்டும் என்று நமக்குள்ள ஒரு தயக்கம், பயம் என்பதே கிடையாது. காலங்கள் போகும் ஓட்டத்தில் நாம் சென்று கொண்டே இருக்கும்போது இலக்கணங்கள் புதுசு, இலக்கண கூறுகளும் புது புதுசாக உருவாகி கொண்டே இருக்கிறது. அதனால் தம்மை நாங்களே புதுப்பித்துக் கொள்கிறோம். எதன் அடிப்படையில்? இலக்கண கூறுகள். மாணவ செல்வங்களை, 4 வகை பொருத்தங்கள் தலைப்பில் உங்களுக்கு இப்ப பார்த்த பகுதி திணை பாகுபாடு, எண் பாகுபாடு, இடப்பாகுபாடு, பால் பாகுபாடு. இதை உங்களுக்கு நான் நடத்தி முடித்தேன். இந்த 4 வகை பொருத்தங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி படித்து எழுதி பார்த்தால் இலக்கண பிழைகள் ஏற்படாது. என்ன சொல்வதனால், தன்னுடைய காலங்கள், தற்காலத்தில் காலங்கள், புது காலங்கள் வந்து கொண்டிருக்கும் போது புது பழைய கருத்துக்களை தவிர்த்து புதிய கருத்துக்கள் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய இலக்கண கூறுகள் சிறப்பாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் மாணவ செல்வங்களே, திணை பால் எண் இடம், திணை பால் எண் இடம் 4 வகை பொருத்தங்கள் நாம் சரியாக எழுத்துகளிலோ, சொற்களிலோ, தொடர்களிலோ, கருத்துகளிலோ நாம் சரியாக மொழியை பயன்படுத்தி எழுதினால் மொழி பிழை என்பது ஏற்படாது. மொழி இந்த உலகம் முழுவதும் தமிழ் மொழி சிறப்பாக பேசப்படும் என்பதுதான் 4 வகை பொருத்தங்களுடைய நோக்கம். உங்களுக்கு இத்துடன் இந்த பாடம் நிறைவு அடைந்துள்ளது. செல்வங்களே, உங்களுக்கு கொடுக்கப்படும் தொடர் பணிகள் வினாக்கள் 1, 4 வகை பொருத்தங்கள் யாவும். வினா எண் 2, இட பாகுபாடு பற்றி எழுதுக. இட பாகுபாடு பற்றி எழுதுக. 3ஆம் வினாக்கள் எண் பாகுபாடு பற்றி எழுதுக. முதல் வினாக்கள் 4 வகை பொருத்தங்கள் யாவை, இட பாகுபாடு பற்றி எழுதுக, எண் பாகுபாடு பற்றி எழுதுக. இந்த 3 வினாக்களையும் நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் படித்து குறிப்பெடுத்து எழுதி பார்க்க வேண்டும். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.